பிரைஸ் தி லார்ட். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதான மீரான்குளம் பகுதியை சார்ந்த பரிசுத்த மத்தியாவின் ஆலயத்துல வைத்து ஒரு நாள் வாலிபர் முகாமை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். இதுல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கத்தக்கதாய் பாஸ்டர் டேவிட் சாம் அவர்களும் இந்த அடியவனும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க ஜபத்தோடு கூட அங்கு வர இருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடக்கிற வாலிபர் முகாமில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதான 10 தாலுக்காவில இருந்து வாலிப தம்பிகளும் வாலிப தங்கைமார்களும் இதுல பங்கெடுக்கும்படி நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆகவே இதுல மிகவும் பிரயாசம் எடுத்து கிறிஸ்துவின் விசேஷத்துவ பணியில் இருக்கிறதான அன்பு சகோதரர் செல்லபாரதி அவர்களும் அபியத்தார் பிரின்ஸ்டன் அவர்களும் அந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைமார்கள் யாவரும் இதுல மிகுந்த பிரயாசப்பட்டு செய்கிற அந்த வாலிபர் கூடையில கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் என்னையும் பயன்படுத்த மாட்டாரா, என்னை கொண்டு இந்த தேசத்துல ஒரு அசைவு உண்டாகாதா என்கிற பாரப்படுகிற வாலிப தம்பிகளும் தங்கைகளும் குறிப்பாய் இந்த கடைசி காலத்துல எழும்ப வேண்டிய காரியத்துல எழும்பி ஒரு பெரிய அசைவை தேசத்துல பார்க்கத்தக்கதாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட விரும்புகிற ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த கூடையில பங்கெடுங்கள். மிகுந்த ஜபத்தோடு கூட அன்பு தேவனுடைய ஊழியரும் இந்த அடியவனும் வர இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை விதைக்கிற வார்த்தையை பெற்று இந்த கடைசி காலத்துல கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்க அவர் கரத்துல நாம் அனைவரும் இணைவோம். இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி உங்கள் அனைவரையும் சந்திக்க மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரும் வரும்படி நான் தாழ்மையை கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீரான்குளம் பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வருகிற ஜூலை 11ஆம் தேதி மீரான்குளம் பகுதியில் இருக்கிற பரிசுத்த மத்தியாவின் ஆலயம், இந்த ஆலயத்தில் வைத்து விசேஷித்த ஒரு வாலிபர் கூடுகை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் விசேஷமாய் வாலிபர்கள் நீங்கள் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடியானும் பாஸ்டர் பால் சுபாஷ் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கலந்து கொள்ளுகிறோம். நிச்சயமா இந்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாய் அந்த கூட்டத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை பார்க்க ஆசையோடு நாங்கள் வருகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்ய இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அந்த வாலிபர் முகாம் நடைபெறுகிறது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும். எனவே நீங்கள் வாருங்கள், இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், வார்த்தையிலே உருவாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.